பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் அண்ட் டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். போன வருடம் அசீம் முனீர் இவன் இராணுவ தளபதியாக இருந்தபோது பாகிஸ்தானுடைய ஃபாரின் டயஸ்பரா கிட்ட அவன் பேசிகிட்டு இருந்தான். பேசும்பொழுது இந்தியாவையும் குறிப்பாக இந்துக்களையும் ரொம்ப சீண்டக்கூடிய சில மோசமான வார்த்தைகளை அவன் பேசினான். அதில் நாமளும் இந்தியாவும் வேறு, நம்மளுடைய கலாச்சாரம் வேறு, அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, நாம் என்றைக்கும் ஒன்றா இருக்க முடியாது, 2 நேஷன் தியரி, காஷ்மீர் என்னுடைய ஜகுலர் நர்வ் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஒரு இன்ஃப்ளமேட்ரியான ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. அது நடந்து கரெக்டாக 2 வாரத்தில் பஹல்காமில் ஒரு மிக மோசமான பயங்கரவாத தாக்குதலை இந்தியா சந்திச்சுது. எக்ஸாக்டாக 1 வருடம் கழித்து மீண்டும் அதே மாதிரியான ஒரு ஸ்பீச்சை இப்போ அசீம் முனீர் கொடுத்துருக்குறான். அதன் பிறகு சில முக்கியமான மெசேஜஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் டீகோட் பண்ணி ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்குறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் 1 அசீம் முனீரோடைய மே 10ஆம் தேதி 2026 நடத்திய பேச்சு. இதில் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி, இப்போ இருக்கக்கூடிய ஃபேக் மார்ஷல் அண்ட் இவனுடைய முப்படைகளுடைய தளபதின்னு சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், இவன் அவங்களுடைய ஜிஹெச்கியூ ஜென்ரல் ஹெட் குவார்ட்டரில் இராணுவ தலைமையகத்தில் மர்கா ஹி ஹக்குன்னு சொல்லி இவனுங்க தோத்ததை ஒரு ஒரு ஃபேமஸாக ஒரு அரபிக் பேரை வச்சு அதை அவனுங்க வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான எச்சரிக்கை, எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ், ஃபார் ரீச்சிங் அண்ட் பெயின்ஃபுல் கான்சிக்வன்சஸ் ஃபார் எனி ஃபர்தர் இந்தியன் மிஸ்அட்வென்ச்சர் அப்படின்றது தான். பஹல்காம் தாக்குதலுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரியான வீரவசனம் இவன் பேசினான். இந்த முறை ரொம்ப மோசமான, பயங்கரமான, ரொம்ப தூரம், அதாவது ஃபார் ரீச்சிங் அப்படின்னா இந்தியாவுடைய மிச்ச பகுதியிலையும் சேர்த்து சொல்கிறான் அவன். தென்னகமாக இருக்கட்டும் இல்லை கிழக்காக இருக்கட்டும், இந்த பகுதியில் ரொம்ப கடுமையான வழி கொடுக்கக்கூடிய பதிலடியை கொடுக்கும் இந்தியா, அதாவது மிஸ்அட்வென்ச்சரில் ஈடுபட்டா அப்படின்ட்டு. இதன் பிறகு சில கோர்வையான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். 2வது சிக்னல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, செக்ஷன் 163 போட்டிருக்காங்க பார்டரில். செக்ஷன் 163 அப்படின்றது எல்லை மாவட்டங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட இந்திய சட்டம். மே 9ஆம் தேதி 5ஆம் தேதியிலேருந்து இது போடப்பட்டிருக்கு. குறிப்பாக ஸ்ரீகங்கா நகருடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஸ்ரீகங்கா நகர் மாவட்டம், அதோடைய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் 3 கிலோமீட்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் செப்டம்பர் 15 வரைக்கும் இந்த இதை போட்டிருக்காரு, பார்டர் லாக்டவுன் போட்டிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் பொதுமக்கள் யாரும் 3 கிலோமீட்டர் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் நடமாடக்கூடாது அப்படின்றது கிளியர் கட்டாக வந்திருக்கு. லைட் ஆன் பண்ணக்கூடாது, சத்தம் இருக்கக்கூடாது, மூமெண்ட் இருக்கக்கூடாது. 3 தான். இது ரொட்டீன் எக்ஸசைஸ் கிடையாது. கடைசியாக நான் கேள்விப்பட்டது 2008 நம்மளுடைய மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா போருக்கு போனது ஒரு முடிவெடுக்கும் போது இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோம். ஸோ செக்ஷன் 163 பார்டர் டிஸ்ட்ரிக்ட், குறிப்பாக ஸ்ரீகங்கா நகரில் போடப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான சிக்னல். 3வது சிக்னல் எடுத்தோம் அப்படின்னா, மே 9ஆம் தேதி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய டெரர் அலர்ட் கொடுக்குறாங்க. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்க்கு ஒரு ஐஇடி அட்டாக் மற்றும் ஒரு ஃபிதாயின் மாதிரியான ஒரு அட்டாக் நடக்கும் அப்படின்றதும், கவர்மெண்ட் பில்டிங்கு ப்ளஸ் தீனதயாள் உபாத்யா மார்க் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஹெட் குவார்ட்டரில் இந்த தாக்குதல் நடக்கிறதா ஒரு செய்தி அதன் பிறகு மேசிவான போலீஸ் ஃபோர்ஸு மற்றும் இன்டெலிஜென்ஸ் அந்த ஏரியாவே ஸ்வீப் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். 4வது சிக்னல் எடுத்தீங்க அப்படின்னா, லெஃப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள், பிறப்பால் ஒரு தமிழர், இப்போ அவர் முப்படை தளபதியாக இப்போது அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதில் இவருக்கு ஜென்ரலாக முப்படை தளபதிகளாக, அதாவது ஒரு இராணுவ தளபதிகளாக ஏற்கனவே இருந்தவங்க ஓய்வு பெற்ற பிறகு அவங்கள முப்படை தளபதிகளாக அறிவிப்பாங்க. ஜென்ரல் அனில் சௌஹான் அதற்கு முன்னாடி இந்த ஜென்ரல் பிபின் ராவத் 2 பேருமே அந்த மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் இதில் ஜென்ரல் NS ராஜா சுப்பிரமணியம் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய சர்விங் சீஃப்ஸை விட இளையவர். அவரை முப்படை தளபதியாக போட்டிருக்காங்க.
1968 மும்பையில் பிறந்தவர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 30 இவர் டேக் சார்ஜ் பண்ணுறாரு. மே 30 இதை வந்து சார்ஜ் டேக் பண்ணுறது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இவருக்குடைய ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் மற்றும் சைனா இந்த 2 எல்லைகளுடைய டூயல் ஃப்ரண்ட் எக்ஸ்பர்ட். இந்தியாவிலே வெகு சில இராணுவ அதிகாரிகள்கிட்ட தான் அது இருக்குது. ஸோ இப்போது நம்மளுடைய மேரிடைம் ஃப்ரண்ட் ஒரு பக்கம் ப்ராமினன்ஸில் வந்திருந்தது. நம்ம அடுத்த ஒரு 3 வருடத்துக்கு இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, கடற்படையை சேர்ந்த ஒரு அதிகாரியை இங்கே வந்து முப்படை தளபதியாக அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கிறது இராணுவத்தை சேர்ந்த ஒரு ஜென்ரலில். அவர் வந்து டியூயல் ஃப்ரண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்ற போது ஏதோ ஒரு இடத்துல இந்த ஒரு 3-4 வருடங்களுக்குள்ள ஒரு யுத்தத்தை எதிர்நோக்குதா இந்தியா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து இது எழுப்புது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசினது 4 விஷயம். நம்ம ஏற்கனவே அதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். ஃபியூவல் டிமாண்டை வந்து கட் பண்ணுங்கள், எடிபிள் ஆயில் டிமாண்டை கட் பண்ணுங்கள், கோல்டு வாங்குறத ஒரு வருஷத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கள், வெளிநாடு சுற்றுலா செல்றதை ஒரு பக்கம் போஸ்ட்போன் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் செக்டரில் இருக்கவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஆயில் இல்லாமல், எக்கனாமி ஸ்டேபிளாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு போரில் இறங்க முடியாது. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் இருக்கிறத பார்க்குறோம் இந்த 5 சிக்னலில். இவன் அசீம் முனீர் எப்படி வெர்பாட்டமாக அவன் என்ன பேசினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் enemy should know that if any attempt is made in the future to carry out misadventure against Pakistan, then the impact of war would not be limited but extremely widespread, dangerous, far-reaching and painful. ஸோ மீண்டும் இந்தியா பாகிஸ்தானை தாக்க முற்பட்டால் இந்த முறை அப்படின்றது லிமிட்டடாக இருக்காது. அதாவது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் மட்டும் இருக்காது, பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்பவும் மோசமாக இருக்கும், ரொம்பவும் அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும், ஃபார் ரீச்சிங், எல்லா இடத்தையும் நாங்கள் தாக்குவோம், ரொம்பவும் வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா ட்ரீம்ஸ் ஆஃப் டார்கெட்டிங் பாகிஸ்தான் த்ரூ மிலிட்ரி அக்ரெஷன் அண்ட் டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன். த ட்ரீம் இஸ் ஃபார் பியாண்ட் இட்ஸ் கேப்பபிலிட்டி அண்ட் பாகிஸ்தான் will never allow it to succeed. இந்தியா இராணுவ ரீதியாக பாகிஸ்தானை வெல்லணும்னு பார்க்குறாங்க, அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காக இந்தியா வந்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு ரெண்டுக்குமான தகுதியோ திறனோ இந்தியாவுக்கு இல்லை. Marka-e-Haq was a decisive battle between 2 ideologies in which truth prevailed and falsehood faced defeat. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐ எம் சாரி பாகிஸ்தான், இரு தாய் பிள்ளைகள், ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள், அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இதுதான் இவனுங்க இராணுவ தளபதியில் ஆரம்பித்து கடைகோடி மக்கள் வரைக்கும் எல்லாமே உள்ளது. போன வருடம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரை இவனுங்க வந்து மர்கா-இ-ஹக்னு ஏதோ ஒரு அரபிக் பேர் வச்சிருக்கிறானுங்க. இந்த மர்கா-இ-ஹக் அப்படின்ற இந்த பேர் ஆப்ரேஷன், நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது 2 சித்தாந்தங்களுக்கு இடையான போர். இதில் உண்மை வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது ஒரு இஸ்லாமிய நாடு, அவங்க இந்தியாவை வந்து இந்து நாடாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இதில் என்ன மீனிங் வருதுன்னு நீங்களே நம்ம அனலைஸ் பண்ணுங்கள். Having realized that conventional war against Pakistan was not possible, India was once again resorting to terrorism. அதாவது அங்கே நடக்கக்கூடிய உள்ளூரில் வளர்த்து விட்ட பயங்கரவாதிகளுக்கு இந்தியா தான் ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்லி பழைய ஒரு ரிட்டாரிக் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வார் வில் பி மல்டி டொமைன் இன்வால்விங் ராங் ரேஞ்ச் வெப்பன், ட்ரோன், சைபர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஒன்றும் புதுசு கிடையாது, நம்ம இதில் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ பேட்டர்ன் ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த பேட்டர்ன் வந்து 2025ஓட மேட்ச் ஆகுது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கரெக்டாக 15 நாளைக்கு முன்னாடி அவன் பேசினா, இப்போது அதே மாதிரி மே 10 அவன் பேசியிருக்கிறான் அப்படின்றத பார்க்குறோம். மர்கா-இ-ஹக் அப்படின்றத இவனுங்க வந்து வெற்றியாக கொண்டாடுறானுங்க. ஆப்ரேஷன் சிந்தூரில் செருப்படி வாங்கி மே 10 மத்தியானம் எங்களை விட்டுருங்கன்னு வந்து இவனுங்க கெஞ்சுறத இவங்க நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு நரேட்டிவாக செட் பண்ணி இனி வரக்கூடிய காலங்களில் இது ஒரு வெற்றி நாளாக வந்து இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மக்களுக்கு இப்போ இந்தியா மறுபடியும் தாக்கினா, போன முறை இவங்க தோத்துட்டாங்க, மர்கா-இ-ஹக்கில் வந்து தோத்துட்டாங்க, அதனால வந்து பழி வாங்குறதுக்கு இந்தியா தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மல்டி டொமைன் வார் டாக்ட்ரின் அப்படின்றது இவன் என்ன சொல்ல வரான்னா, நான் ஏற்கனவே நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். 1,00,000 ட்ரோன்ஸ் இவங்க துருக்கியில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கணிசமான அளவுக்கு இவங்க லோ காஸ்ட் ட்ரோன்ஸை அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் எப்படி அமெரிக்காவை தாக்குனாங்க, இஸ்ரேலை தாக்குனாங்க, வளைகுடா நாடுகளை தாக்குனாங்களோ அந்த மாதிரி ஏதாவது இவங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர் அப்படின்றது இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சவுதிக்கும் ஒரு கூட்டு இராணுவ ஒரு தலைமையகமாக இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த முறை வந்துச்சுன்னா சவுதி இந்தியாவுக்கு ஆயிலை கட் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் இதே இடத்துல வார்னிங்கு. ஃபிட்னா கவஞ்ச் அப்படின்னு அவங்க சொல்கிறது பேசிக்கலாக டிடிபி அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற போது ஆப்கானிஸ்தானையும் தாக்க தயங்க மாட்டோம்.
சவுதிக்கு நீங்கள் வந்து ஆர்மி சப்ளை பண்ணுவீங்க சீப்பான ரேட்டில். ஒரு பக்கம் நீங்கள் ஆப்கானிஸ்தானை மிரட்டுவீங்க, இன்னொரு பக்கம் இந்தியாவை மிரட்டுவீங்க. அப்போ பார்க்குறவங்களாம் கேனைனான்னு கேட்கக்கூடியது தான் வருது. அந்த அளவுக்கான இராணுவம் இது கிடையாது. அதே மாதிரி டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் அப்படின்றது அவன் வாயிலேருந்து வருது. ஸோ இப்போ ட்ரம்ப்பை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறது, ட்ரம்ப்போடைய தரப்பில் இவனை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நேற்றே ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் கட்டாக இங்கேயுமே நம்ம வந்து தெளிவாக ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது. மீண்டும் ஏதாவது ஒரு மிஸ்அட்வென்ச்சரை இவனுங்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நாடு ஒரு எக்கனாமிக்கலாக, பொலிட்டிக்கலாக, மிலிட்ரிலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி எல்லா இடத்துலையுமே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது பார்டர் லாக்டவுன் நம்ம பார்த்தோம். டெல்லி டெரர் அட்டாக்கோடைய அந்த சிக்னல் கிடச்சிது, இன்டெலிஜென்ஸ் கிடச்ச பிறகு உடனடியாக அந்த இடம் ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணாங்க, காவல்துறையினர் உள்ளே போனதை நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் கட்டாக ஏதோ ஒரு இதில் பேக் எண்டில் இவனுங்க வந்து ஒரு தெளிவாக ஒரு இது பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ப்ளஸ் ஜெனரல் ராஜாமணி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா May 30th சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா ஜென்ரலாக மே லாஸ்ட் வீக்கில் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரும். 3 வாரத்துக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது ஸோ கிளியர் கட்டாக இப்போதைக்கு அவரோட ரோல் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் NSCSன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியோடைய மிலிட்ரி அட்வைசர். ஒரு மிக மிக முக்கியமான பதவி இது. இந்தியாவோடைய ரொம்ப இன்னர் மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாடி. இங்கே யார் இருக்காங்க, என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ அவரை உடனடியாக இந்த பதவிக்கு கொண்டு வரணும் அப்படின்ற போது ஒரு வார் டைம் கமாண்டராக அவரை வந்து முன்னிறுத்துகிறாங்களோ அப்படின்ற கேள்விகளும் இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி சர்க்கிளில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி PM மோடியோடைய பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஸ்பீச் அப்பீல் வேண்டுகோள் பொதுமக்களுக்கு அப்படின்ற போது கிளியர் கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடட் மெசேஜ், ஒருவேளை நம்ம போருக்கு ப்ரிப்பேர் ஆகிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்புமே இருக்குது. ஸோ இது வந்து இவனுங்க வந்து தூண்டி விடுறாங்களா, இல்லை இவங்க வந்து நம்ம வேறு ஏதோ ஒரு அப்ஜெக்டிவில் POK போன்ற பல அப்ஜெக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம இருக்குது, அதை இராணுவ ரீதியாக பெற முடியுமா, இல்லை பேச்சுவார்த்தை நடத்தி இல்லை ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான வாய்ப்பு இராணுவ ரீதியாக தான் இருக்குது அப்படின்றத ரொம்ப காலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக ஏதோ ஒரு இடத்துல இவங்க மூவ் ஆகுறாங்க அப்படின்னு தெரியுது. தப்பி தவறி இனிமேல் நம்ம மக்கள் மேலே அவனுங்க கை வச்சானுங்க அப்படின்னா இந்த முறை பாகிஸ்தான் என்ன ஆகுதுன்றத நம்ம லைவாக நம்ம சேனலில் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகக்கூடாது, முட்டாள்தனமான முடிவில் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமும். பட் அதை மீறி இந்திய மக்கள் இதில் ரத்தம் எங்கேயாவது சிந்தினாங்க அப்படின்னா அதற்கு உண்டான விலையை அசீம் முனீர் இந்த முறை நேரடியாக கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.